வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அஸ்வதி பரமானந்தம். 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, செய்யாற்றைவென்றான், திருவண்ணாமலை. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் எழுதிய மனோகர திரைப்பட வசனத்தை உங்கள் முன் பேச வந்துள்ளேன். என் உரையை தொடங்குகின்றேன். மனோகரா, உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்திருப்பாய் நீ. கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் கொஞ்சி குழவி தங்கத்தால் ஆன கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே தீரன் வழி வந்தவனே என்றெல்லாம் யாரை பாராட்டி சீராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்களது தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீதிக்கு முன் நிற்கும் குற்றவாளி தந்தையின் முன் நிற்கும் தனே நல்ல. இப்பொழுது குற்றவாளியா? யாருக்கு என்ன தீங்கழைத்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? தந்தையின் முன் தனையனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவிழ்க்கும் குலநெறி வேலை செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன்? கொற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? கூற மாட்டீர்களோ? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மறவர் குடி பிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும் நான் என்ன குற்றம் செய்தேன் என்பதை. குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருமானேன்? குடும்ப தகராறு கொலுமண்டலத்திற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதலாக காண்கிறது மகாராஜா. போதும், நிறுத்து. வசந்த விழாவில் செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குதான் காரணம் கேட்கிறேன். எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜசபையில் என்ன தண்டனை என்று தெரியுமா? முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை, மூளையில் கிடந்ததற்கு முடிசூட்டுபவர்களுக்கு கிடைக்கும் தண்டனையுடன் குறைவுதான். ஆத்திரத்தை கிளப்பாதே. நிறைவேற்ற அரசனின் உத்தரவை. அரசனின் உத்தரவு என்ன? ஆண்டவனின் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்ட பின்பும் அடங்கி கிடப்பவன் ஆமை. தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றுமை அறியாத மூடனே, தந்தையின் ஆணையை கேட்டு தாயாரின் தலையை வெட்டி எறிந்தானே பரசுராமன். அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ? பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன். என் உத்தரவை நிறைவேற்ற போகிறாயா இல்லையா? நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன். ஆமா, அதுவும் அரை நொடியிலேயே. அரை நொடி என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலவல்லி, கோமேத சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணப்பாரின் கொல்லிக்கண்ணை, கொடியவளின் நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உண்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் இந்த பட்டாளத்தையும் பிணமாக்கிவிட்டு சூனியக்காருக்கு ஆழவட்டம் சுற்றியவர்களை சுடுகாட்டிற்கு அனுப்பிவிட்டேன் என்று சூழலும் பாலுடன் சுழலும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றுமா உத்தரவை? தயார்தானா? தயார்தானா? ஏன் இந்த நடுக்கம்? புருஷோத்தமன் போரிலே புலி, வாளை எடுத்தால் வையம் கலங்கும். அவரா இப்படி பயப்படுகிறார்? பாவம், வேலின் கூர்மைகளை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சையின் விரல்களை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது. பாசறையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாவாட்டத்தின் பாவத்தில் அல்லவா வைத்து கிடக்கின்றது. கோட்டையின் கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சோழின் நாடில் அல்லவா குளிர் காண்கின்றது. புருஷோத்தமரே, முரட்டுக்காரின் உருட்டு விழிகளில் உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வென்று கொண்டு வாழ்ந்த வேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலாவை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திரு உருவம், அவர்களை அவதூறு கூறிய உமது அங்கங்களை பிரித்தறிவேன். இந்த துரோக பேச்சுக்கு உண்மை தூண்டிவிட்ட தூண்களின் உடலை துண்டாக்குவேன். துணிவிருந்தால், தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக் கொள்ளும் வாரை, தடுத்துக் கொள்ளும் சாவை. தைரியம் இல்லாவிட்டால் தடுக்குக்காரின் துருக்கு சிரிப்பால் கோழையாக விட்டிருந்தால் ஓரிடம் இதை விட்டு கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த கால்களே, புறநானூற்றின் பெருமையை மூட வந்த பொழுதி காற்றே, விண்ணக்கால்
அன்னையை தூசித்த சின்ன சிறு புழுவே ஏன் சிலையாக மாறிவிட்டார்? ஏ ராஜவிக்ரமே, பழி வாங்கும் பக்தை பூஜை செய்ய வந்திருக்கிறேன். அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்து வேலைக்காரின் ரத்தத்தை கொண்டு உனக்கு அபிஷேகம் செய்கின்றேன். இந்த நாசக்காரின் நரம்புகளால் உனக்கு மாலை சுடுகின்றேன். முல்லை சிரிப்பென புகழ்வீரோ மோக போதையில் அந்த பல்லை எடுத்து உமக்கு அர்ச்சனை செய்கின்றேன்.